அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் கன்னியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள். சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார். புதன் பகவான் துலாத்துல இருப்பார். ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு பகவான் இருப்பார். அதே மாதிரி மீன வீட்டில் சனி பகவான் இருக்கார். குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு 9ஆம் இடமான ராசின்னு சொல்லும்போது துலாம் வச்சுதான் மையப்படுத்தி தான் இந்த ஐப்பசி மாச பலன்களே நடக்குது. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி சுக்கிரனானவர் நீச்சம் பெறுகிறார் எங்க கன்னியில. இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு. இதே கிரகமானது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலேயே குரு பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வரார், உச்ச நிலையில வர்றார். அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சியில பேசியிருக்கோம். அதை போய் பாருங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானார் ஐப்பசி 16ஆம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார். ஐப்பசி 11ஆம் தேதியே செவ்வாய் பகவானானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். அதே மாதிரி ஐப்பசி 7ஆம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார். சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும். குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு இராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும். அது போர் பழக்கம் உருவாக போகுது, சண்டை வரப்போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி. குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. காரணம் என்ன, செவ்வாய் ஆட்சி பலத்துல விருச்சகத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்க செவ்வாயை குரு பார்க்கறதும் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்டர், அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சரண்டர் ஆகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க. அதுக்காக சண்டை போடுவாங்க. சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரையும் ஐப்பசி 16க்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார்ந்த இலக்கு நடக்கும் நிச்சயம். ஏன்னா சுக்கிரன் தானே, சுக்கிரனும் குருவும் ஆட்சி பலம் பெறும்போதுல உச்ச பலம் பெறும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கிறதும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் நீச்சமாகிறதும் ஒரு வகையில நல்லதுன்னு சொல்லலாம், ஒரு வகையில கெடுதல்னு சொல்லலாம். இதோட குறிப்பா ராசியாதிபதி ராசிக்கு 5ல உச்சமாகிறார். கெடுதல் என்னன்னா, ராசியில சனி உட்கார்ந்து இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா 6ஆம் அதிபதி நீச்சமேட்டார். ராசியில உட்கார்ந்துருக்க சனி பகவானுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய சூரியன் நீச்சமேட்டார். இதோட முக்கியமான விஷயம், நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், குரு பகவான் உச்சமேட்டார் ராசிக்கு 5ல. சோ இந்த அமைப்பு எப்படின்னா, சனியோட வேலைகள் அவர் தங்கு தடை இல்லாம எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, இந்த குரு மீன ராசிக்காரர்களும் அவங்களோட வேலையை எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துடலாம். 6ஆம் அதிபதி 8ல நீச்சம். சோ எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய தன்மை, இந்த துணிஞ்சு செய்யக்கூடிய தன்மை குரு உச்சமும் ஆயிடுச்சு. எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க, அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருறா, டாப் கியர் போடுறா அப்படிங்கிறீங்க. ராகு ராசிக்கு 12ல இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சோ இந்த ராகு தான் நீங்க போட போற டாப் கியரை டவுன்ஃபால் ஆக்க போகுது அப்படிங்கிறதே சொல்லணும். என்னன்னு சொல்ல போனா, இந்த ராகு 12ல இருக்க போற வேலையே இந்த அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் தான் காமிக்கும். அக்டோபர்ங்கிறத நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் காமிக்கவே போகுது. 12ல வரப்போற ராகு வந்து எடுத்தோடனே எந்த வேலையும் பார்க்காது. எந்த கிரகமுமே வந்தோடனே அந்த ராசிக்குள்ள வந்தோடனே அந்த வேலையை பார்க்காது. வந்து கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை பார்க்கும். வாங்க சார், இப்படியா சார், அப்படியா சார் பண்றதே அப்பதான். சோ உங்களுக்கு அந்த 12ல வரப்போற ராகு பரிபூரணமா வேலை செய்ய போற காலகட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம்.
ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் பெறவங்க உண்மையிலேயே அற்புதமான காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனன கால ஜாதகத்துல குழந்தை பாக்கியம், குழந்தை இப்ப கன்சீவா இருக்கீங்கன்னாவே அவங்களுக்கு ஜனன கால ஜாதகம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா மருத்துவ செலவு அப்படி சுப நிகழ்வா போயிடும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுங்கிறது சுப நிகழ்வா போயிடும். மருத்துவ செலவு தான் அதுவும். வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு ஜனன கால ஜாதகம் உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு அது பாதிப்பு குறையும். என்னன்னு சொல்ல போனா ஏதோ ஒரு சிறிய தவறு செய்வதனால் பணி நீக்கம் நடக்காது. அந்த கோர்ட்டு கேஸ்ன்னு மாறிடுவீங்க. ஆனா வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சஸ்பென்ஷன்ல இருப்பீங்க. உங்க மேல உள்ள குற்றம் குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு வேலைக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ மருத்துவத்துறையில டாக்டரா இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி மாறும். அவங்க ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி போயிடும். அது மத்தவங்களுக்கு அதை எப்படி ஒவ்வொருத்தவங்க மனநிலை, நம்ம இப்படி இருந்தோம் இப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு அந்த மனநிலை தான். பட் ஆனா கொஞ்ச காலத்துக்கு டெம்பரவரியா உட்கார்ந்துருக்க சூழ்நிலை மீன ராசினருக்கு ஏற்படும். இந்த ஒரு மாசத்துக்கோ இல்ல இந்த குரு வக்ரம் ஆய்வு நிவர்த்தி ஆகிற வரைக்குமே கூட இருக்கலாம். ஸோ இந்த அமைப்புகள் இருக்கும். விரைய செலவு அதிகமா நடக்கும். குறிப்பா எந்த விஷயத்துலனா ஆடம்பரம் பண்ணுவதற்காக. ஆடம்பரம் கூட தேவையை நிறைவேற்றிக்காம ரொம்ப நான் பில்டப் பண்ணுவாங்கல்ல, அந்த பில்டப் காண்டியே நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ பில்டப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா ஏன் சூரியன் நீச்சமானதை பத்தி பேசாம ராகுவை பத்தி பேசுறேன்னா, சூரியன் நீச்சம் ஆயிடுச்சுனாவே சனிக்கும் ராகுக்கும் கொண்டாட்டம் கூடிருச்சுன்னு அர்த்தம். சனி கூட வக்ரம் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி நம்ம இங்க பேசவே தேவையில்லை. ராகு தான் இந்த காலகட்டத்துல இந்த முழுமையா இந்த ஐப்பசி மாசம் முழுமையா ராகு தான் உங்களுக்கு ஆட்டி படைக்கும். ஸோ பெரிய ஆள் ஆகுறேன், அப்படி பண்றேன், லாட்ரி வாங்குறேன், குதிரை பணத்துல குதிரை ஓட்டத்துல சம்பாதிக்கிறேன், அதை சம்பாதிக்க ரேஸ்ல சம்பாதிக்கிறேன், அந்த கேம்பிளிங் சம்பந்தப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப புதுசா யாரும் வெளிநாட்டுக்கு போறேன்னு அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதீங்க. வெளிநாட்டுக்கு பணம் கொடுக்குறேன் மோசம் போறதுக்கு உண்டான நேரம் எல்லாம் நடக்குது. குரு 5ல வந்துட்டாரு. அப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்களே ஊருக்குள்ள வரப்போறாருன்னு அர்த்தம். ராசியாதிபதி 5க்கு வந்தாவே வெளிநாட்டுல இருக்கிறவங்க எங்கெங்கயோ இருக்கவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. நல்லா பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களே ரெஸ்ட் எடுறா, உனக்கு ரெஸ்ட் முக்கியம்டா அப்படின்னு சொல்றோம். ராசியாதிபதி 5ல இயல்பாவே ஜனனகால ஜாதகத்துல எனக்கு ராசியாதிபதி 5ல இருக்கு அப்படின்னாவே அவங்களோட ஒர்க்கே பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படாம நிதானமா போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமைப்புல இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திர அதிபதியும் குருதான், ராசி அதிபதியும் குருதான். அதே மாதிரி 2 பேருமே உச்சமாகறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பிளஸ் அந்த அளவுக்கு மைனஸும் இருக்கு. 25 ஐப்பசி 25 வரையும் ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுக்கு. நீங்க வச்சதுதான் சட்டம், ப்ரொமோஷன், சீனியாரிட்டி, சம்பளம் பணம் உயர்வாகிறது, திடீர்னு அதிகாரம் கிடைக்கிறது, திடீர்னு பெரிய இடத்துக்கு போற பெரிய பெரிய அறிமுகம் ஆகுறது, நானும் பெரிய ஆள் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறது, மக்களால் மதிக்கப்படுறது, ஆன்மீக பணி கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கும் ஐப்பசி 25 வரையும். ஐப்பசி 25க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க ஆரம்பிச்சிடணும். அவசரப்படக்கூடாது. இந்த ராகு வேலை எப்ப பார்க்க போகுதுன்னா ஐப்பசி 25க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும். ஐப்பசி 25க்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயம் அந்த வேலையை பார்க்கும். ஸோ செலவீனங்கள் பெரிய ஆள் ஆயிட்டா நம்ம எந்த இதுல ஒண்ணும் இல்லை, ஊர்ல ஏதாவது திருவிழாவுக்கு டொனேஷன் வருவாங்க, செலவு பண்ணி தான் ஆகணும், உங்களால தவிர்க்க முடியாது. கபடி போட்டிம்பாங்க, கிரிக்கெட்டும்பாங்க, பண்ணு செலவுகள் அதிகமாக வரும். ஐப்பசி 25 வரை எல்லாம் கட்ட கட்ட கட்டன்னு முன்னாடி போவீங்க. நான் ஐப்பசிய பத்தியே பேசல, சூரியன் நீச்சமானதை பத்தியே பேசல. சூரியன் நீச்சமாகி உங்களுக்கு கட 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 கட்ட முன்னாடி போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் செலவு பண்ண போறீங்க. அதிகப்படியான பணஞ்செலவுகளை பண்ணுவீங்க. ஊரை விட்டு வெளியில போற ஏற்பாடு நடக்கும், மருத்துவமனைக்கு போற ஏற்பாடு நடக்கும். குறிப்பா மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படும். லிக்கர் பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் கன்சியூம் பண்றதை குறைச்சிக்கங்க. இத்தனை நாள் பண்ணது ஓகே, இன்னமும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, சரிங்களா? உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எதுவுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு. சனி ராசியில உட்கார்ந்து இருக்கிறதோட வேலையும் ராகு 12ல இருக்கிற வேலையும் இனிமேதான் உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவும் அவசரப்படாமையும் இருந்து செயல்பட்டீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாம் பரவாயில்ல, ஓகேன்னே சொல்லலாம். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வாத்தியார்களிடம் பகை வேண்டாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க தான் உங்களுக்கு குரு. அந்த குரு உச்சமாகறதுனால அவங்க உங்களை தூக்கி உச்சத்துலையும் வைக்கலாம், அதே மாதிரி பழத்துல போட்டும் குத்தலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. வீடு, மண், மனை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா?
அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சனி வக்ரம், சூரியன் நீச்சம் ஆகிறது ஒரு பிளஸ். ஸோ எதுலையுமே ஜெயிக்கிற ஒரு தன்மை, நினைத்த காரியங்கள்லாம் வெற்றி ஏற்படுறது, ஜெயிக்கிற தன்மை. இன்னும் சொல்ல போனா ஒருவரை முன்னிறுத்தி உங்களோட காரியங்களை செஞ்சுக்குவீங்க. யாரையோ ஒருத்தரை முன்னிறுத்தி தான் இந்த எந்த ஒரு காரியத்தையும் நீங்க இந்த காலகட்டத்துல ஜெயிப்பீங்க ஒழிய பின்வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் மாதிரி செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கனால வீடு, மண்மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் அற்புதமா இருக்கும். நிறைய பேர் வாங்குறதுக்கு ஏற்பாடே பண்ணுவீங்க. அதே மாதிரி சேர்த்து வைக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், தொழிலை பெருக்கணும், எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா ஊக்கமும் கிடைக்கும். ஸோ ஐப்பசி மாசத்தை பொறுத்தவரையும் நீங்க எந்த பயமும் இல்லை. ஆனா ஐப்பசிக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும், அடி வயிற்றுல பிரச்சனை ஏற்படுது, இல்லாட்டி எதிரிகளால் வீண் விரயம் ஏற்படுறது. அதாவது அடி வயிற்று பிரச்சனை இல்லை, எதிரிகளால் பிரச்சனை, நோயால பிரச்சனை, இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்டா இருக்கிறவங்க குறிப்பா கொஞ்சம் கவனமா இருங்க. சூரியன் நீச்சம் ஆகுது, ராகுவும் பண்ணல இருக்கிறதுனால ஆன்ஜியோ பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ரெஷர் அதிகமாகும். செவ்வாய் ஆட்சி பலம் இருக்கிறதுனால எப்படி நல்லதையும் பண்ணுமோ அந்த அளவுக்கு கெடுதலையும் ஒரு சில விஷயங்களை பண்ணும். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம், சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. சரிங்களா? எதிலும் எச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு விஷயங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படும். படிப்பை நிறுத்துற காலகட்டம் இதுதான். குரு அடிக்கிறதுனால, வாத்தியார்கள் உங்களை அடிக்கிறதுனால, ப்ரெஷர் பண்றதுனால எனக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவீங்க. ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் அதை ஃபேஸ் பண்ணி படிப்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் பண்ணா ஃபேஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது மென்டலா வேற ஏதாவது பண்ணாங்கன்னா, பிசிக்கலா பண்ணாங்கன்னா, நீங்க அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. சரிங்களா? எதையுமே பெற்றோர்களிடம் சொல்லாம இருக்காதீங்க. வீட்டுல ஸ்கூல்ல நடக்கிறத வீட்டுல சொல்லி பழகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஐப்பசி 25 வரை எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு 4 பேர் நம்மள அதிகாரத்துக்கு அதாவது 4 பேரை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய செலவு பண்ற சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் சில பேருக்கு ஏற்படும். தேவையில்லாம வெளிநாட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி செலவு ஏற்படும். அனாவசிய செலவு இந்த காலகட்டத்துல பண்ணுவீங்க. இது அதிகப்படியா எப்படின்னா, நீங்க உங்களுக்கு செலவு பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை தொட்டு 4 பேருக்கு சேர்த்து செலவு பண்ணுவீங்க. உருப்படி இல்லாத செலவை 4 பேருக்கு நீங்க பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பார்ட்டிங்கிறது ஒரு நல்லதுக்கு பண்ணலாம். ஒரு நல்ல விஷயம் ஜெயிச்சுட்டேன், பண்ண முடியாத விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பார்ட்டி பண்ணலாம். அதெல்லாம் தப்பே இல்லை. ஒரு தவம் மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த வேலையை சக்சஸ் வரும்போதுல பார்ட்டி பண்ணலாம். ஃபெயிலியர் ஆனா கூட அதை மறக்கிறதுக்கு கூட பார்ட்டி பண்ணலாம். இப்ப எதுக்கு நீங்க பார்ட்டி பண்றீங்கன்னே தெரியாது, சும்மா சம்பந்தமே எல்லாம் பண்ணிடுறீங்க. ஸோ அதே மாதிரி காவல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ரொம்ப ரொம்ப அமைதியா போங்க. சண்டை போட்டு வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற அளவுக்குலாம் வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். யாருக்காண்டியும் போய் நிக்காதீங்க. முதல்ல ராசியில நமக்கு சனி இருக்கு, சூரியன் 6ஆம் அதிபதி நீச்சமாயி 8ஆம் இடத்துல நீச்சமா இருக்கு. விபரீத ராஜயோகம் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த விபரீத ராஜயோகத்தை எவனுக்கோ ஒருத்தனுக்காண்டி கொண்டு போய் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? உங்களுக்கு எப்படி வருமானத்தை பண்ணிக்கணும், உங்களுக்கு எப்படி லாபத்தை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி கொண்டு போறது மரியாதை. இல்லாட்டி அது தேவையில்லாம உங்களே பாதிச்சிடும். இயல்புக்கு மீறிய விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்டு அத்தியாவசியத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமை பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல சேர்ற வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பேர் கிடைக்குமே ஒழிய நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். ஆனா மற்றவர்களுக்காண்டி பேச போய் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்குவீங்க. அந்த மற்றவர்களுக்காண்டி பேச போறதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.